இல்ல அதுதான் உண்மை. அதைத்தானே நான் இப்ப சொல்றேன். உண்மையான அருமையா நீங்க பாருங்க, மதுரையில பேசுறாரு மோடி, நாகர்கோயில்ல பேசிட்டு ஆசாமுக்கு போயிட்டு டக்குன்னு டெல்லிக்கு வராரு. அப்ப டாடா இருக்கிறாங்க, அம்பானி இருக்கிறாங்க, ஆதானி இருக்கிறாங்க, ஜிண்டால் இருக்கிறாங்க, மிட்டல் இருக்கிறாங்க, டிவிஎஸ் கம்பெனி இருக்கிறாங்க. இப்படி கோடிக்கணக்கான டர்ன் ஓவர் டெய்லி பண்ணக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், இன்கம் டேக்ஸ் அசஸி, எவ்ரி நார்ம்ஸ் எல்லாமே பிஜேபி கையில இருக்கு. யார வேணாலும் பிடிச்சி உள்ள போடக்கூடிய அளவுக்கு. ஜிஎல்வி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுஃபியான் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. சொல்லுங்க. கண்டிப்பா இப்ப உங்ககிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டினா எலெக்ஷன் பத்தி தான் சார். இந்த வருஷம் பாஜக எப்பயுமே இல்லாம ஒரு பின்னடைவை சந்திக்கும்னு சொல்றாங்கல்ல, அது எதனால இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களே 10 வருஷம் கிட்ட ஆட்சி பண்ணிட்டாங்க. சோ இப்ப திருப்பி அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது ஒரு பெர்செப்ஷன் பாஜகவால இப்போ ஒரு 1.5 மாசமா ஏற்படுத்தப்பட்டது, ஒரு மாதமா. என்ன அப்படின்னு கேட்டா 400 சீட்டு பாஜக பிடித்திரும் அப்படிங்கிறது தான் ஒரு விதமான கருத்து கோர்வையை மக்கள்கிட்ட உருவாக்குனாங்க. இது ஒரு நரேட்டிவ் செட்டப். அப்ப மக்கள் பாஜக என்ன நினைப்பாருங்க, பாஜக 400 சீட்டு பிடிச்சிரும்னா பாஜக வெற்றி பெறக்கூடிய அணிக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு அமித்ஷா, மோடி, ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் அவர்கள் எடுத்த முடிவு. ஆனா இப்ப நிலைமை, நேற்று முன்தினம் கிடைத்த தகவல், ஜி டிவி டெல்லியிலிருந்து சில விஷயங்களை வெளியிட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, உளவுத்துறையினுடைய அடிப்படையான கணக்குல பாஜக தற்போது செட்பேக்ல இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 6 நாளா மோடி பிரச்சாரத்துக்கே வரல, இப்போ வரைக்கும் வரல. என்னடா தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு போனாரு, கேரளாவுக்கு போனாரு, கர்நாடகாவுக்கு போனாரு, ஒரு 6 டேஸா மோடி எங்க போனாரு அப்படின்னு தேடுறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்கேண்டல் ஸ்கீம், அதாவது பண பரிமாற்றம் நடந்துச்சு இல்லையா, தேர்தல் பாண்டு முறையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக கொடுக்கப்பட்ட அதுல பெரிய கொள்ளை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு மேல் வாங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள், அதாவது எலக்ட்ரோல் பாண்ட்ல 51% மேலாக 8,250 கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி ஊழல் பணமாக பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்தும். இது மக்களை போய் சேர்ந்திருக்கிறதா அப்படின்னா நிச்சயமா சேர்ந்திருக்கு. 2G ஸ்பெக்ட்ரம் 2014 1,76,000 கோடி ரூபாயை திமுக கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு அப்படின்னு ஆராசா மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்க போது, அது எப்படி போய் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போச்சோ அதே மாதிரி 10 வருஷத்துக்கு பின்னாடி இப்ப போயிட்டு, இது எதிர்பார்க்கவே இல்லை. இதுல பல தடுக்கிடுத்தனங்களை பிஜேபி செஞ்சது. இது எலக்ட்ரோல் பாண்டு. நான் எலக்ட்ரோல் பாண்டுனா இப்போ எப்படின்னு உனக்கு விளக்கமா சொல்றேன். அதாவது பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, டாடா இருக்கிறாங்க, அம்பானி இருக்கிறாங்க, ஆதானி இருக்கிறாங்க, ஜிண்டால் இருக்கிறாங்க, மிட்டல் இருக்கிறாங்க, டிவிஎஸ் கம்பெனி இருக்கிறாங்க. இப்படி கோடிக்கணக்கான டர்ன் ஓவர் டெய்லி பண்ணக்கூடிய கார்ப்பரேட் செக்டார்ஸ்லேருந்து பணம் வாங்குறதுக்கு 2018 பிஜேபி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டம் தான் தேர்தல் பாண்டு, எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொல்றது. அதன் மூலமாக இப்ப நான் ஒரு கம்பெனிக்கு பணம் கொடுக்க விரும்புறேன். காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கலாம், அதிமுக, திமுக, பிஜேபி கொடுக்கணும்னா என்கிட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு நான் பிசினஸ் பண்றவன் பிஜேபிக்கு ஒரு 100 கோடி ரூபாயை நான் கொடுக்கலாம். அப்ப கொடுக்க எப்படி கொடுக்கறதுன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய 29 கிளைகள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்படுது. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டா சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கு பணம் யார் கொடுத்தா அப்படிங்கிறத தெரியணும். அதான் வழக்கம். இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு டிவிஎஸ் ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க, அதை மக்களுக்கு தெரியும், பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். இது மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக நீக்கக்கூடிய இதுல யாருக்கு யார் கொடுத்தானே தெரியாது. பிஜேபி சொல்லிட்டாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க கான்ஸ்டிடியூஷன்ல. அவங்க ரொம்ப மோசமான வேலையை பிஜேபி செய்வாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக பணம் யாருக்கு யார் கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, அதெல்லாம் தெரிய வேண்டியது இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த இடையில 100க்கு மேற்பட்ட எம்பிக்கள் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் தி
பார்லிமெண்ட். இப்போ நீங்க மக்களுக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்றீங்கல்ல சார், அது எந்த வகையில போய் மக்களுக்கு காசு இல்ல, அதான் நான் விளக்கிட்டு இருக்கேன். இது மக்களுக்கு காசு இல்ல, நான் சொல்றேன். அப்ப இந்த எம்பிக்களை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றிட்டு ஒரு திட்டத்தின் மூலமாக அவசர திட்டமாக தேர்தல் பாண்டு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. தேர்தல் பாண்டு கொண்டு வந்து பெரிய பெரிய கம்பெனிகிட்ட இருந்துலாம் பணத்தை வாங்கி கோடிக்கணக்கில் குவிச்சிருக்காங்க, 12,000 கோடி அளவுக்கு பிஜேபி. அப்ப இதை யாருக்கு யாரு கொடுத்தான்னு தெரியாம ரகசியமா தான் பிஜேபி வச்சிருந்தாங்க. சந்திரசூட் என்ன சொன்னாரு, ஆர்டர் ஹட் பீன் இஷ்யூட், உடனேயா இதை வெளியே சொல்லுப்பா அப்படின்னாரு. எஸ்பி சொன்னா இப்ப சொல்ல முடியாது சார், இதுல கோருல நான் பண்ணல, அதுல பண்ணலன்னு என்னெல்லாமோ பண்ணான். இப்போ உதாரணத்துக்கு பேங்க்ல அக்கௌண்ட்ல நீ ஒரு 1,00,000 ரூபா போட்டிருக்கா, நான் ஒரு 1,00,000, கோடிக்கணக்கான பேர் பணம் போட்டிருப்போம். எல்லாருடைய பணத்தையும் ஒரு பட்டன் அடிச்சா கிருன்னு வந்துடும், கையில தூக்கி கொடுத்துடலாம். அப்ப 22,217 பத்திரங்கள் தான் வித்திருக்கு. நான் சொல்றது நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பேங்க்ல கணக்கு வச்சிருக்கிறாங்க. அவங்களோட அக்கௌண்ட்ஸ் ஒரு செகண்ட்ல கொடுத்துடலாம். இன்னைக்கு அந்த அளவுக்கு டிஜிட்டல் இருக்குது. ஆனா 22,217 பேர் தான் அந்த தேர்தல் பாண்டே வாங்கியிருக்காங்க நாட்டுல. அதை அடிச்சு கொடுக்கறதுக்கு ஜூலை மாசம் சுப்ரீம் கோர்ட் சொல்லி கடைசியில வெளியிட்டா ஆட்டைய போட்ட கதையா பிஜேபி நிறைய ரூபாயை வாங்கியிருக்காங்க. அங்கங்க போய் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. இது என்ன பணம்? இது ஊழல் பணம் தானே இது. இப்ப இப்ப எப்படின்னு பாருங்கம்மா, தமிழ்நாட்டுல மார்டின்னு ஒருத்தர் லாட்டரி சீட்டு, அவர் பேர் கோயம்புத்தூர்ல இருக்காரு. அந்த ஆளு 509 கோடி ரூபாயை திமுக கொடுத்திருக்காரு. 545 கோடிய யார் கொடுத்திருக்காரு? நம்ம அந்த மமதா அம்மாவுக்கு கொடுத்திருக்காரு. 100 கோடிய பாரதிய ஜனதா கையில கொடுத்திருக்காரு. எல்லா பணமும் திமுக தான் வாயை திறக்க மாட்டேங்காங்க. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அப்ப பிஜேபி இந்த விவகாரத்தை எதிர்கட்சிகள் பெரிய அளவுல பேசாட்டாலும் மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பா போயிட்டு, இது பிஜேபிக்கு மிகப்பெரிய செட்பேக். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வேலை இழப்பு. நம்ம நாட்டுல பரவாயில்ல, பீகார்ல இருந்து அவ்வளவு பேரும் இங்க அம்ஜிக்கரையிலையும் அண்ணா நகர்லையும் ஆண்டிப்பட்டியிலையும் வேலை செஞ்சுட்டு கிடக்கான். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா அங்க இருந்தே அங்க வர்றான். நீ ஏன் தமிழ் படிக்கணும்? தமிழர்கள் எங்க இருக்கான் வேலை செய்யறான்னு தெரியல. இப்ப நீ உட்கார்ந்துட்டு இருக்கானா உனக்கே வேலை இருக்கு, பெரிய வேலை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கான். ஆனா அங்க உள்ளவன் கப்படாவுக்கும் கஞ்சி இல்ல, கானாவும் இல்லை. கப்படா நகி உஸ்கே பாத் கானா நகின்ற கதையா ஒண்ணுமே இல்லை. அவன் வந்து இங்க வந்து வேலை செய்யறான். ஏன்? 50 ரூபாயை வாங்கிட்டு ரோலிங் மில்ல வேலை செய்யறான், பாலத்துல வேலை பார்க்கறான், புரோட்டா கடையில வேலை பார்க்கறான், கோழி கடையில வேலை பார்க்கறான். அவ்வளவு பேரும் உடநாட்டுக்காரன். அப்ப அவனுக்கிட்ட வந்து வேலை இல்லை. அப்ப மோடிக்கு எதிராக 10 வருஷத்துல அப்ப வேலை வாய்ப்பு இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்குன்னா வேலை வாய்ப்பு இல்லை. 400 ரூபாய்க்கு வாங்கின கேஸ 1200 ரூபாய் ஆக்கிட்டீங்க. எப்படி மக்கள் ஓட்டு போடுவோம்? 400 ரூபாய்க்கு வாங்கின கேஸ 1200 ரூபாய் ஆயிட்டு மக்கள் எப்படி வேலை பார்ப்பான்? அப்புறம் அக்னிபாத்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து மிலிட்ரியில வடநாட்டுக்காரங்க எல்லாரும் சேர்றத, அதுக்கு உங்களுக்கு பென்ஷன் கிடையாது, சம்பளம் கிடையாது, டெம்பரரி ஒர்க்கு அப்படின்னு வச்சு யார் ஓட்டு போடுவா ஒரு பேச்சுக்கு? அதே சமயம் ஜிஎஸ்டின்னு வந்து 28%. பல கம்பெனிகள் நாசமா போயிட்டு. இந்தியாவில் மோடி அரசாங்கம் வந்து நாசமா போனதுல ஜிஎஸ்டி ரொம்ப பங்கு. கொரோனாவில் ஊழல், கொரோனாவுக்கு மருந்து கொடுத்துருக்கானே அவனே பணம் கொடுத்துருக்கான். அப்போ எல்லாரும் ஊழல் கொடுத்து எல்லா பணம் இப்போ வந்து மோடிக்கு பெரிய பிரச்சனை. எப்போதும் எல்லாரும் ஏமாற்ற முடியாதுமா, நான் சொல்றேன். பிஜேபி கூட ஆட்சிக்கு வரலாம், அதை பத்தி எந்த தவறும் இல்லை. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வாயால வடை சுடக்கூடாது. அவ்வளவும் பொய். பொய்னா பொய், இமாலய பொய். இந்தியா அத்தனை கோடி, இந்தியா அத்தனை கோடி, இத்தனை கோடியில வளர்ச்சி அடையுது. ஒரு கேஸ் சிலிண்டர் எவ்வளவு? 400 ரூபாய்க்கு நாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வாங்கணும். இன்னைக்கு 1200 ரூபாய். இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கினா ஜிஎஸ்டி 18%, 28%. யார் பண்ணுவான்? உருளைக்கிழங்கு விலை ஏறிட்டு, ஆயில் விலை என்ன விலை? 89 ரூபாய்க்கு வாங்கின ஆயில் இன்னைக்கு 180 ரூபாய். பருப்பு 220 ரூபாய் குறைக்கல. உளுந்து எல்லாமே அடிமட்ட விலைகள். ஓ பாரத மாதா கி ஜெயன்னா யாரு ஓட்டு போடுவா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த நிலைகள் வட இந்தியாவில், ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்துல, குஜராத்ல, யூபியில, இமாச்சல்ல, உத்தராஞ்சல்ல, டெல்லியில, ஹரியானாவில், பஞ்சாப்ல, மகாராஷ்டிராவில் ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் ஆன் காமன் பீப்புள் அப்படின்னு உள்துற சொன்னதுனால மோடி அமைதியா இருக்கார் அங்கிற தகவல் தான் ஜி டெலிவிஷன் உளவுத்துறையின் மூலம் தெரிவித்திருக்கிறது. அப்ப முன்னாடி 400 சீட்டு வருவேன்னு சொன்னது இப்ப இல்லை. அப்போ இப்ப கடும் போட்டி இருக்கிறது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. பிஜேபி 200ல இருந்து 220 சீட்டு தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஆனா
கடும் போட்டி இருக்கிறது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல சிஸ்டமேட்டிக்கா நீங்க நடத்தணும் அப்படின்னு that has been ordered revealed by Supreme Court. யாருக்கு? தேர்தல் கமிஷனுக்கு. இப்படி lot of the dissents movement to be appear on the society totally மோடி கன்ஃபியூஷனா இருக்கு, ரொம்ப பிரச்சனையில இருக்காரு. ஆனால் கடும் போட்டி இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு கேவலமான இழிநிலை என்னன்னா, காங்கிரஸ் கட்சியோ அதனுடைய எதிர்கட்சிகளோ இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள், ஆதர்ஸ் ஊழல் இருக்கு, அப்புறம் அவ்வளவு ஊழல்வாதிகளும் கூட சேர்த்திருக்கிறாங்க, சிஏஜி ரிப்போர்ட்ல 7.5 லட்சம் கோடி இருக்கு, தேர்தல் பங்கு இருக்கு, எல்லா ஊழல்கள் இருந்தாலும் இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதில் எதிர்கட்சிகள் தொய்வடைஞ்சிருக்காங்க. இதுதான் மோடிக்கு ஒரு யோகம். ஆனாலும் எல்லாரையும் எப்பவுமே ஏமாற்ற முடியாதுமா, ஒரு குறிப்பிட்ட நாள்லதான் எல்லாத்தையும் ஏமாற்ற முடியும். அதனால இந்த எலெக்ஷன் அவ்வளவு எதிர்பார்த்த அளவுக்கு காங்கிரஸ் கூட்டணிகளை, இந்தியா கூட்டணியை எதிர்கொண்டு பிஜேபி வெற்றி பெற முடியாது, கடும் போட்டி இருப்பதாக நம்பப்படுகிறது. இதுதான் சரியான ப்ரெடிக்ஷன். நீங்க இப்படி சொல்றீங்க சார், ஆனா அந்த சைடு பார்த்தா ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி தனியா நிக்கிறாரு, இந்த பக்கம் பார்த்தா இந்தியா கூட்டணின்னு சொல்லி எல்லா கட்சியுமே சேர்ந்துருச்சு. அப்ப கூட இவங்க கிட்ட அந்த அளவுக்கு வந்து ஒற்றுமை இருக்க மாதிரியே தெரியல. அதுதான் உண்மை. அதைத்தானே நான் இப்ப சொல்றேன். ஒன் மேன் ஆர்மியா நீங்க பாருங்க, மதுரையில பேசுறாரு மோடி, நாகர்கோயில்ல பேசிட்டு ஆசாமுக்கு போயிட்டு டக்குன்னு டெல்லிக்கு வராரு, அப்புறம் டகான்னு மறுபடியும் ஹரியானா போறாரு, கர்நாடகா போறாரு, ஆந்திரா போறாரு. எப்படி முடியுது? ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஆனா இவங்க அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. வேற இந்தியா கூட்டணி அதுவும் மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் அதையும் மீறி 10 வருஷமா இனி செஞ்சது போதும்பா, அமைதியா போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க. ஆனா அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்களே நினைக்கிறாங்க. ரொம்ப வரம்பு மீறி போயிட்டு இந்த அரசு வரம்பு மீறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேரை சிறைத்தில போடக்கும். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், ஐடி செக்ஷன், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஆல் இன்ஸ்டிடியூஷன் have been under controlled by the Bharatiya Janata. It is autonomous body, the so-called autonomous body, which has been completely manipulated by BJP government. I'm not saying for years. எல்லா இன்ஸ்டிடியூஷன் பாடியும் கரெக்ட் ஆயிட்டு, எல்லா இன்ஸ்டிடியூஷனும் பிஜேபியினுடைய கையில் இருக்கு. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், இன்கம் டேக்ஸ் அசஸி, எவ்ரி நார்ம்ஸ் எல்லாமே பிஜேபி கையில் இருக்கு. யாரை வேணாலும் பிடிச்சி உள்ள போடக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கிறத உலகம் முழுவதும் கண்டிக்கின்றது. அமெரிக்கா கண்டிக்கிறது, யூஎன் கண்டிக்கின்றது, அதே போன்று ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் சென்ட்ரல் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்ல கண்டிச்சிருக்கிறது, எல்லா ஜெர்மன் கண்டிக்கிறது. அப்ப இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகள் அனிஹிலேட் ஃப்ரம் இந்தியன் சொசைட்டி. We are based on democracy. We are based, our constitution based on democracy. We should have a right to follow what I like, what I feel, what I practice. According to constitution gave us a right to practice what I think. நான் எண்ணுவதை, நான் பிராக்டிஸ் பண்ணுவதை எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்டில் முடியாத ஒரு சூழல். இதுதான் இன்னைக்கு நடக்குது. அதன் ஒட்டுமொத்த விளைவாக பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சியினுடைய 1800 கோடி ரூபாயை முடக்கிட்டாங்க. பேங்க்ல இருக்கிற பணத்தை முடக்கிட்டாங்க. ராகுல் காந்தி அழுகிறாரு, 2 ரூபா கூட கொடுக்க முடியலப்பா. காங்கிரஸ் அலுவலகத்துல வேலை செய்யற பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல. இன்கம் டேக்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இருக்கிறது 1800 கோடி, நீ 3500 கோடி பணம் கிட்டுதுன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு கொடுமை. உச்சநீதிமன்றத்துல போய் வாதாடி நேத்து இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் சொல்றாங்க, இந்த 3000 கோடி பெனால்டி, 1800 கோடி தான் காங்கிரஸ் இருக்கு, பாவப்பட்ட கம்பெனி தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட அந்த 1800 கோடிக்கு 3500 கோடியா ஐடி டிபார்ட்மெண்ட் பெனால்ட்டியா போட்டிருக்கிறாங்க. கடைசியில் காங்கிரஸ் கட்சி கொந்தளித்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க கேட்டு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு, நாங்க இன்கம் டேக்ஸ் இனி நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப எல்லா எதிர்கட்சிகளையும் முடக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள தூக்கி போட்டாங்க, மணிஷ் சிசோடியா உள்ள போட்டிருக்கிறாங்க, ஜெயின் உள்ள கிடக்காரு, சஞ்சய் சிங் உள்ள இருக்கிறாரு, அப்புறமா எல்லாருமே உள்ள இருக்கிறாங்க. ஆல் த லீடர் எதிர்த்து பேசினா உள்ள, கேட்டா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் நம்மளே பிடிச்சி உள்ள போடுவாங்க போல. அப்படி ஒரு மோசமான, எமர்ஜென்சியை விட மோசமான நிலை இந்திய சமூகத்தில் இருக்கிறது. இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. இது ஜனநாயக விரோதமான விவகாரம். இதுதான் இப்போது உள்ள ஸ்டாண்ட். அதனால இதையெல்லாம் பொது சமூகம் அவதானிக்கின்றது, பொது சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது.
எல்லாம் உஷாரா தான் இருப்பாங்க ஓட்டு போடுறதுல. அவ்வளவு ஏமாளிகள் இல்லம்மா. அதுவும் தமிழர்கள் ரொம்ப கவனமா இருக்காங்க. தமிழ்நாட்டுலலாம் வந்து ஆட்டையை போட்டு போக முடியாது அண்ணாமலையால. எல்லாம் கவனமா இருக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு போடக்கூடாதுன்னு. சும்மா இங்கிலீஷ் தெரிஞ்சவனா உட்காந்து மீடியாலலாம் அண்ணாமலை பேசணும்னா ஆட்டை போட மாட்டாங்க. கவனமா இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் தான் பிஜேபி செட்பேக் ஆகும்னு நான் நினைக்கிறேன்.